அனைவருக்கும் நமஸ்காரம். நிசர்க தத்தாது ஒரு கோட் ஒன்று போட்டிருந்தேன், நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் கோட்டுன்னு நினைக்கிறேன். அது நாம் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம், நான் அதை உள்ளவாறு பார்க்கிறேன், நீ அவ்வாறு பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னை உலகத்தில் இருப்பதாக பார்க்கிறாய், நான் உலகம் என்னுள் இருப்பதாக பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. உனக்கு நீ பிறந்து இறப்பதாக தெரிகிறது, எனக்கு உலகம் தோன்றி மறைவதாக தெரிகிறது அப்படிங்கிறது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் அவருது. இது அவ்வளவு பெரிய உண்மை புதஞ்சு இருக்கு. இது எத்தனை பேர் அது உள்ளத உள்ளவாறு சுவைச்சாங்கிறது தெரியல. மேபி அவர் எந்த நிலையில இருந்து இத சொல்றாரு, நீ இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி நினைக்கிற, ஆனா எனக்குள்ள உலகம் தோன்றி மறைவதா தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இத பத்தின உங்களுடைய பார்வையில் ஏதாவது விளக்கம் இருந்தா சொல்லலாம். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேரலா ஒரு இத ரமணர் கூட வெளியிட்டு இருப்பாரு. ரமணர் கிட்ட ஒருத்தர் ஒரு சாதகர்னு சொல்லலாம். அவர் கேக்குறப்போ, நாங்க பாக்குற மாதிரிதான் நீங்க உலகத்தை பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அந்த சாதகர். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன பாக்குறியோ அதேதான் பாக்குறேன், ஆனா நீ என்னை விட அதிகமா பாக்குற, நான் உள்ளதபடியே பாக்குறேன் அப்படின்னு பாருங்க. இது எந்த இடத்துலயுமே இத அதாவது இருக்கிறது ஒரு வஸ்துதான் அப்படிங்கிற நிச்சயம் திண்ணம் எப்ப தீர்மானம் ஆயிடுச்சோ, அந்த வஸ்துவே நான் அப்படிங்கிற அந்த அறைவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே இங்க இல்ல அப்படிங்கிறதுதான் ஒரு தீர்மானமா இருக்கு. எல்லாமே இந்த ஒரே வஸ்துல நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இத காட்டிலும் இன்னொன்னு கிடையாது. திரிபுட்டி இல்லைங்கிறது, காண்பவன் காண்படு பொருள் காண்பது, இது மூணுமே அது ஒரே வஸ்துதான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நான் அதை உள்ளவாறு பார்க்கிறேன் அப்படிங்கிற இந்த பாவம் என்ன பாவம்னா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சத்து, நான் பாக்குறேன் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாத்துலயும் அந்த சத்து தான் இருக்குங்கிறத பாக்குறேன்னு அப்படிதான் உள்கொள்ள வேண்டியது. அது சத்தா மட்டும் தான் பாக்குறேன் நான். இது சத்த காட்டிலும் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொருள் இருக்கு, எல்லா பொருளுக்கும் இருப்புத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இருப்பு மட்டும்தான் இருக்கிறது. இருப்பு தாண்டி இன்னொன்னு இல்லை. அந்த இன்னொன்னு பாக்குறப்போ அந்த இருப்பு நிலையில இருந்து கீழே இறங்கிடும். அப்ப எல்லாம் அவன் அவள் அது இது கருப்பு சிவப்பு அந்த டுவாலிட்டிக்குள்ள அந்த மனம் அதை விட்டு இறங்கி வந்துடும். மனம்ன்றது இயக்கம் இல்லாம ஒன்னா இருக்கிறப்போ இருப்போட இருப்பா இருக்கு, அவ்வளவுதான். சரி, இதுல மற்ற பொருள்களுக்கு இருப்பு இருக்கு அப்படிங்கிற பாவம் உங்ககிட்ட இருந்து, அதாவது அந்த நான் இருக்கிறேங்கிற அந்த இருப்புல இருந்து வருதா, இல்ல அந்த பொருள்களுக்கு அந்த இருப்பு தன்மை இருக்கா? எல்லாம் ஒண்ணுதானே. இல்ல எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சைத்தன்யம் சித்வஸ்துவுக்கு தான் சச்சித்துன்னு வர்ற ரெண்டா, அதாவது இப்போ ஒரு இதுக்காக நம்ம பேசுறதுக்கு இருக்கிறப்போ அதை சத்து சித்துன்னு பிரிச்சுக்க வேண்டிய தன்மை ஏற்படுது. அப்போ சத்து அந்த கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்திதியில இருக்கிறப்ப சத்மா சத்புருஷனா இருக்கிறப்ப சதாத்மாவா இருக்கிறப்போ இது சித்தா இருக்கிறப்ப கான்சியஸ்னஸ் இருக்கிறச்ச இது சத்தா இருக்குங்கிறது அத உணரப்படுறது. நான் அதாவது என்ன சொல்றது, நானேதான் சத்து, நானேதான் சித்து, எல்லாமே நான் தான். இந்த மனம் அப்படிங்கிறது ஒண்ணு, அது பாக்குறப்போ மனம் தானே பாக்குது. ஆத்மாங்கிறது மனம் வழியா பாக்குறது இல்லையா, மனதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எடுத்துக்கிட்டு பாக்குது. அப்படி பார்க்கும்போது அது அந்த சத்து எங்க என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கு, என்ன காட்டிலும் அது வேறானதா இல்லைங்கிறது அது அதோடைய ஸ்திரத்தன்மையிலேயே இருக்கு. இப்ப நம்ம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம்.
நாம் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்ப இந்த அறிவு, இந்த உடல்ல புலனறிவு ஏற்பட்டு நீ பாக்குற மாதிரியான விஷயம் தான் நானும் என்னுடைய புலன்களும் எனக்கு காட்டுது. அதாவது என்னுடைய புலன்கள்னா அவர் சொல்ல வருது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் எல்லாம் இயங்கும் பொழுது இந்த சத்தாகப்பட்ட சித்தா மாறி அசையும் தன்மைக்கு மாறி இதெல்லாம் அனுபவிக்குது. உனக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அதை உள்ளவாறு பார்க்கிறேன் அப்படிங்கிறது சாட்சி பாகத்துல இவர் சொல்றாரு. அதாவது அதோட மிங்கிள் ஆகல, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறதுனாலயே அது இருக்கு அப்படிங்கிறாரு. அவன் என்ன ஒரு சாமானியன் எப்படி பாக்குறான்னா, அவன் இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கான். அவன் இவருக்கு வந்து உலகம் தோன்றி மறையுது. அதாவது இந்த கான்சியஸ் வந்து நிலையா அப்படியே இருக்கு. தோன்றுவதும் மறைவதும் உலகம்தான் அப்படிங்கிறது இவருடைய கூற்று. இது ரொம்ப அற்புதமான வரிகள். இது ரொம்ப, அதாவது உணர்ந்தவர்களுக்கு, அதாவது உணர்வதற்கும் உணர்ந்தவர்களுக்கும் இது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உள்ளார்ந்த அனுபவம். இது இவர் சொல்றது ரொம்ப சுலபமா புரியும். ஆரம்பம் முதல் முமுட்சுகளுக்கு இது ஆரம்பம் ரொம்ப புரியும். நான் அதை உள்ளவாறு பார்க்கிறேன்னா நான் அதுவா இதுவா அப்படி இல்லை, நான் பார்க்கிறேன் அவ்வளவுதான். நீ அவ்வாறு பார்ப்பதில்லை, நீ உன்னை உலகத்தில் இருப்பதாக பார்க்கிறாய்னா இந்த பொருள் நிறைந்த உலகத்தோடு இந்த அறிவு அடையாளப்படும் பொழுது அது ஜீவ பாவத்துல இருந்து நான் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி உனக்கு இவ்வளவு தூரமா, அதாவது அகண்டமா இருக்கிறது கண்டமாயி, இந்த அறிவு கண்டமாயி துண்டு துண்டா இது அது நான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரிதான் பாக்குற, நீ பாக்குற. ஏன்னா என்னுடைய பாவத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுல இதெல்லாம், அதனால இதெல்லாம் தெரியுது தவிர நீ பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றாரு. ஆனால் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், உனக்கு இந்த உலகம், நீ இந்த உலகத்தில் பிறந்து இறப்பதாக தெரிகிறது அப்படின்னா இவன் சாகுறான் பிறக்கிறான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா இங்க இவருடைய பாவத்துல வந்து இவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த கான்சியஸ் அப்படியே தான் இருக்கு, இதுக்கு இறப்பே கிடையாது. அப்ப இது எப்பயுமே விழித்த நிலையில இருந்துகிட்டே தான் இருக்கு, உலகம் தான் தோன்றி மறையுது. சோ இப்ப நம்ம தூக்க நிலையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கனவு காண்றோம். கனவுல தோன்றப்பட்ட உலகம் வந்து இல்லை. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா அந்த உலகம் உருவாகுது, மறையுது. அப்ப உலகம் உருவாகி மறைகிறதுக்கு காரணம், சாட்சியா இருக்கிறது இந்த சாட்சி பாவத்துல இருக்கக்கூடிய இந்த சத்து தான். இந்த சத்து தான் சித்தா இருந்து அதை அனுபவிக்குது. ஆனா இது தோன்றுது மறையுது அப்படிங்கிறது கனவுல நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா, ஒரு உலகம் வந்துச்சுப்பா, அதுல இந்த சரீர பாவத்துல நாம ரூபத்துல நான் இன்னாரா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அகங்காரமும் இருந்தது. அதுக்கப்புறம் அது மறைந்த பிறகு அப்பயும் அது இந்த கனவு கலைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கும் சாட்சியா அந்த அறிவே இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் அந்த பாவத்துல இருக்கிறதுனால அவருக்கு உலகம் தோன்றி மறைவதா தெரியுது. இவன் சரீர பாவத்துல இருக்கிறதுனால, சரீர அபிமானத்துல இருக்கிறதுனால நான் செத்து போயிடுறேன் திருப்பி பிறக்கிறேன், ஏன்னா நான் செத்து போகும்போது எனக்கு உலகம் தெரியல, பிறக்கும் போது உலகம் தெரியுது அப்படின்னு இவன் சொல்றான். இது இந்த பதில் உங்களுக்கு எந்த வகையில ஏற்புடையதா இருக்கு, இல்ல இதுல என்ன விஷயங்கள்? இல்ல, ரொம்ப சரி, ரொம்ப சரியா, ரொம்ப உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஹேத்துவா சொன்னீங்க. ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப, இது வந்து இப்ப அவருடைய நிலையில அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை தவிர வேற ஒன்றும் உண்மை இல்லைங்கிறார். நான் இருக்கிறேங்கிற உண்மை இருக்கிறேங்கிற அந்த உணர்வு எல்லா ஜீவர்கள்கிட்டயுமே அது இருக்கு. நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வை காட்டிலும் வேற எல்லாமே தோன்றி மறையுது. நான் இருக்கிறேங்கிறது மட்டும் எப்பயுமே இருக்கு. அது உறக்க நிலையிலும் இருக்கு, விழிப்புன்னு சொல்லக்கூடிய சரீர பாவத்தோடு இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் இருக்கு. கனவுன்னு சொல்லும் போது அங்கேயும் நான் இன்னார, ஏன்னா அந்த சரீரத்தை வந்து தவறுதெல்லாம் நான் அது அந்த பாவத்தை அதை எடுத்துக்கிட்டு நான் இன்னாரா இருக்கிறேன்னு அதுலயும் இருக்கு. அப்ப இந்த கனவு நினைவு தவிர்த்து உறக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனவே வரல, இன்னைக்கு நல்லா நான் ஆழ்ந்து தூங்குனேன் அப்படிங்கும் போது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் சாட்சியா இருக்கு. அப்ப இந்த 3 நிலையிலுமே ஒரு விஷயம் சாட்சியா இருக்கு இல்லையா, அதுதான் நான் எப்பயுமே அப்படிதான் இருக்கேன். இந்த உலகம் தான் தோன்றி தோன்றி மறையுது. அப்ப தோன்றி மறைகிற அந்த உலகத்துல அப்படிங்கும் போது இதை நம்ம கொஞ்சம் கனவோடு ஒப்பிட்டுக்கலாம். அப்ப இந்த அறிவுக்குள்ள சங்கல்பத்தினால தோன்றி மறைகிற அந்த உலகத்துல இந்த சரீர பாவத்தோட இருக்கிற அந்த വ്യക്തിய நான் தான் இது அப்படின்னு நினைச்சதுனால
அந்த சரீரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பற்றுதலோட அது அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் தோன்றுவதாகவும் உலகம் மறைவதாகவும் ஆன அபிமானம் அதுக்கு ஏற்படுது. ஆமா, நான் இருக்கேன், நான் இந்த உலகத்துல தான் இருக்கேன், நான் இன்னாரா இருக்கேன் அப்படிங்கிற பாவத்துல இருந்துகிட்டு அங்க கற்பனையா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகத்தையும் அது நம்புது. ஏன்னா அதுக்கு அது கற்பனைன்னு தெரியாது. அது பிரக்னைக்கு எப்போ வருதோ அப்பதான் அது வெறும் சங்கல்பம் கற்பனைன்னு புரியும். இது அந்த கதாபாத்திரமாவே தன்னை உட்படுத்திக்கிறதுனால, அந்த பாவத்துக்குள்ள போடுறதுனால இவங்களுக்கு அந்த உலகம் நிஜம், அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் ஜீவனாவும் இருக்கு. ஏன்னா இங்க ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டெல்லாம் இல்லை. புரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆத்மா தான். அது வெளிமுகமா செயல்படும் போது ஜீவ பாவத்திலையும், அகமுகமா இருக்கும் போது ஆத்ம பாவத்திலையும் இருக்கு. அப்ப எனக்கு நிசர்கதத்தை புரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கேள்விகள், அவருடைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற நான் இருக்கிறது மட்டும்தாப்ப உண்மை, எனக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுங்கிறார். இன்னொரு கோட்ல கூட கோட் பண்ணிருப்பாரு, என் குருவை சந்திக்கும் வரை எனக்கு எல்லாம் தெரியும், சந்தித்த பிறகு எனக்கு என்னை தவிர வேற ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. அதாவது நான் இருக்கிறேங்கிற உணர்வு மட்டுமே உண்மை, சத்து, அழியா தன்மை உள்ளது. மற்றது எல்லாமே நான் ஆன்மீகம் அது இது நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா, இது எல்லாம் வெறும் மனம், கல்பிதம், இது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் எப்ப தெரியாதுன்னு இதை மறுதளிக்கிறாரோ அப்பயே அவர் அந்த அந்த நிஷ்டை பாவத்துக்கு போயிடுறாரு, அந்த பிரம்ம பாவத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப சுலபமா சொல்றேன், எல்லாருக்குமே இது சாத்தியம் தான். இதுக்காக பயிற்சி முயற்சி செய்ய வேணாம். விசாரத்தினால இது நம்ம புரிந்து உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப லகுவாகவும் சுலபமாகவும் இருக்குங்கிறது அனுபவம், அடியனுடைய அனுபவம், அடியன் இப்ப சொல்லக்கூடிய கருத்தும் அதேதான். பயிற்சி தள்ளறதுக்கு தானே, கொள்றதுக்கு இல்லையே. கரெக்ட். மன சுத்திக்காகத்தான் பயிற்சி பண்றோம். பயிற்சிங்கிறது கூட இந்த மனசுனாலதான் இவ்வளோ கல்பிதமும் இந்த பிரச்சனையும் இதெல்லாம் அங்கதான். அப்ப அந்த மன சுத்தி அடையணும். மனசுக்கு அந்த தன்னுடைய பிடி கலண்டு அதோடைய யோகிதை என்ன, மனம்னா என்ன அப்படிங்கிறது புரியணும். அப்ப இது மனசுக்கே புரியுமானா மன பாவத்துல இருக்கக்கூடிய அறிவுக்கு, சித்துக்கு தான் அது புரியணும். ஏன்னா சித்து தான் அனுபவத்தினால இந்த அனுபவங்களை திரட்டிக்கிட்டு எண்ணங்களை கல்பிதம் பண்ணும் போது அதுக்கு மனம்னு ஒரு பேர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் ஒரே சக்தி தான், பல விதமா இருக்கு. பல நாம ரூபத்துல நம்ம அதை அழைக்கிறோம், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரே நபர் அப்பாவும் தம்பியாவும் அண்ணனாவும் கணவனாவும் இருக்கிற மாதிரி இது அந்தந்த இடத்துக்கு வரும்போது வேற பேரிட்டு குறிப்பிடுறோம். அப்ப தான் யாருன்னா இந்த மனம்ங்கிறது இந்த உலகத்தை அடையாளமா வச்சுக்கிட்டு சரீரபாவத்தோட சேகரிக்கப்பட்ட எண்ணங்களின் குவியல். அப்ப இதை அனுபவித்தது நான், இந்த சரீர அகங்கார எண்ணம் இருக்கே இது தவறு, நான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்திய சத்தான வஸ்து அப்படிங்கிறது அதுக்கு புரியுது. இது நான் அப்ப நான் என்னவா இருக்கேன்னா நான் இருக்கிறேங்கிற பிரக்னையோடு இருக்கிறது மட்டுமே நான். இதெல்லாம் வெறும் அனுபவம் நிரந்தரம் அல்ல, வந்து போவது. அப்படிங்கும் போது நிசர்கத்தை என்ன பிடிச்சுக்கிட்டாருன்னா, நான் இருக்கிறேங்கிற உண்மையை தவிர வேற எதுவுமே எனக்கு ஆன்மீக உலகத்துல தேவையில்லை, ஆன்மீகமே இல்லைன்னு மறுதளிக்கிறாரு. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இது புரிஞ்சவங்க சொல்ற ஸ்டேட்டு, அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி மறுதளிக்கிறார். அதுவே திருப்பியும் கேட்கிறாங்க, நீங்கள் தெளிவு மற்றும் வெறுமை என்று சொல்வதின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர் சொல்லார், உள்ளடக்கம் ஏதும் இல்லாததை நான் குறிப்பிடுகிறேன். என்னை பொறுத்தவரை நான் அனுமானிக்கப்படக்கூடியவனும் அல்ல, உருவாக்கப்படக்கூடியவனும் அல்ல. இதுதான் நான் என்று நான் சுட்டி காண்பிக்க கூடியது எதுவும் இல்லை. நீ உன்னை ஒவ்வொன்றுடனும் சுலபமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறாய். எனக்கு அது சாத்தியம் இல்லை. நான் இதுவாகவோ அதுவாகவோ இல்லை மற்றும் என்னுடையது எதுவும் இல்லை என்னும் உணர்வு எனக்குள் உறுதியாக உள்ளது. ஏதோ ஒன்று எண்ணமோ தோன்றிவிட்டால் அவர் சொல்றாரு, இது நான் அல்ல அப்படிங்கிற உணர்வு தான் இவருக்கு வருது. அவர் எந்த அளவுக்கு தான் இருக்கிறேங்கிற உணர்வை மட்டுமே சுவாசமா பிடிச்சுக்கிட்டாரு. இப்ப இதை பிடிச்சுக்கிட்டாருன்னா எடுத்தோடனே ஆரம்ப சாதகர்களுக்கு இதை பிடிச்சுக்க இப்படி முடியுமா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நமக்கு முன்னாடி நிறைய விசாரங்கள் செய்து துவைத அத்வைத மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எது துவைதம் எது அத்வைதம் எல்லாம் புரிஞ்சு அப்படி மனசை நல்லா சீர்படுத்தி வச்சவங்களுக்கு இந்த மாதிரி குரு சொல்லும் பொழுது அது புரிய வரும் பொழுது அது அப்படியே நிகழ்ந்துருது. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த புரிதல்ல எங்கேயாவது ஒரு சந்தேகங்கள் இல்ல, எல்லாம் புரியுது ஆனா என்னை ஏத்துக்க முடியல, அப்படியா நான் இருக்கேன், எனக்கு அந்த யோகியதை இருக்கா அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே மனதனுடைய பிதற்றல் தான் ஒழிய ஆன்மா சாட்சி பாவத்துல தான் இருக்கு. அது நான் இருக்கிறேன்னு இருக்கு.
அதுல அதனுடைய அனுபவத்தினால பதிவுகள் ஏற்பட்டனால அதுல இருந்து வர இந்த மனப்பதிவுகளுடைய எண்ணங்களுடைய வீரியத்தினால தான் அப்படி இல்லை அப்படின்னு இந்த மனம்தான் பதற்றுறது, மனம்தான் அப்படின்னு நினைக்குது நமக்கு அந்த யோகியது இல்லைன்னு. மனசுக்கு அந்த யோகியது இல்லை. ஏன்னா மனசை விசாரிக்க போனா மனம்ங்கிறதே ஒண்ணு இல்லை அப்படிங்கிற பதிலுக்கு தான் நம்ம எல்லாருமே வருவோம். அது வெறும் நடந்து முடிந்ததுடைய அனுபவ எச்சம், அவ்வளவுதான். ஆனா நான் இருக்கிறேங்கிற உணர்வு எப்பயுமே சுத்தமா தான் இருக்கு. அதை யாருமே அப்படியே அதை ஏற்றுக்க டிலே பண்றது தான் இவங்களுடைய ஞானத்துடைய டிலேங்கிறது. சிவகுமார் அவர் கூட ஏதோ பேச வந்தது. சிவகுமார் ஐயா, கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க ஐயா. இப்ப நம்ம இருப்பு அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்தவங்க சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க, நம்ம இருக்கிறது நமக்கு தெரியுது. சரி. ஆனா சில நேரத்துல நம்ம வெளிமுகமா போறதுனால என்னமோ நம்ம இருப்பு நமக்கு மறந்த மாதிரி, நம்ம அந்த உலகத்துல அந்த வெளிமுகமா நம்ம மனோவயப்பட்டதுனால அந்த இருப்புலயே இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுறதுங்க. அதாவது நம்ம இருக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்ப நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை, நம்ம ரூம்லயே இருந்தாலும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுல நம்ம கன்ஃபார்ம் இருக்குது. அதுதான் அந்த இருப்பு உணர்றதுங்கிறது புரியுதுங்க. ஆனா வந்து அந்த இருப்பு உணர்ந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து தீவிரமான ஆத்ம விசாரத்துல நான் யார், நான் என்னவாக இருக்கிறேன், நான் உடலா மனமா அப்படிங்கிற விசாரம் பண்ணிருக்கிற பட்சத்துல நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படிங்கிறது புரியணும். அதாவது விசாரத்து மூலியமா வெறுமன புரிதல் மட்டும் இல்லை, ஆமா அப்படித்தானே இருக்க முடியும். உறக்க நிலையில வந்து இந்த சரீரமும் நமக்கு வந்து பிரத்யட்சமா தெரியல, அதே மாதிரி நான் இன்னாருங்கிற இந்த எண்ண ஓட்டமும் நம்மகிட்ட இல்லை உறக்க நிலையில. ஆனா இதெல்லாம் இல்ல, தூக்கத்துல இதெல்லாம் இல்ல அப்படின்னு இப்ப நம்ம பட்டியலிடுறோம் இல்லையா, அது நம்மளுடைய விழிப்புல இருந்து தான் நடக்குது. ஏன்னா அந்த விழிப்பு அதுக்கு சாட்சியா இருக்கு. எதுவும் இல்லைங்கிறது விழிப்பு சாட்சியா இருக்கு. அந்த விழிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமா அது எப்பயுமே இருக்கு, அதுக்கு காலமே இல்லை. ஏன்னா இங்க இடமும் காலமும் எங்க வருதுன்னா, சரீர வயப்படும் பொழுது இடமும், மனம் வயப்படும் போது காலமும் வருது. இந்த இடத்துலதான் காலம் உருவாகிறது மனசுலையும். இந்த இடம்னு குறிப்பிட்டு ஒரு இடத்தை காட்டுறதும் போது அது சரீரத்தையும் தான் காட்டுது. அப்ப சரீர மனம் அபிமானம் உள்ளவங்களுக்கு தான் இந்த உலக வயப்படும் பொழுது என்ன நினைச்சிருதுன்னா, அங்க இருக்கிற அந்த அறிவு என்ன நினைச்சிருதுன்னா, நான் ஒரு நபரா கூட சொல்லல, அந்த அறிவு சரீரமும் மன வயப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தன்னை ஒரு వ్యక్తిயா, நான் ஒரு மனிதனா இல்ல ஒரு ஜீவனா தன்னை அந்த பாவத்துல இருந்துகிட்டு, நான் வெளியில போகும்போது அந்த பாவத்துல நான் இல்லையே, என்னால எப்பயுமே இந்த ஆன்ம பாவத்திலேயே இருக்க முடியலையே அப்படின்னு இப்ப நீங்க சொல்ல வர்றீங்க. எனக்கு வந்து புரியுது, மற்றவங்க எனக்கு சொல்ல வேணாம், நான் இருக்கிறேங்கிறது எனக்கே தெரியுது. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்க சுட்டி காட்ட முடியாது, அது உணரதான் முடியும். அதுவும் எனக்கு புரியுது. ஆனா வெளியில போகும்போது எனக்கு இந்த பாவம் போயிடுது, எப்பயுமே அதுல நான் நிலையா இல்லை அப்படின்னு சொல்றது, அது மனவயப்படும் போது தானே சொல்ல முடியும். மனம்ங்கிற தளத்துல இருந்து தானே நான் ஆன்ம பாவத்துல இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த மனமே பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த உடல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இருப்பு இருக்கணும் இல்லையா. இந்த மனசுக்கும் இந்த உடலுக்கும் ஒரு இருப்பு இருக்குன்னா அது இருக்கிறது எதனுடைய ஆதாரத்துல இருக்கு? நான் இருக்கிறேங்கிற இருப்புல இருந்து தானே இருக்கு. அப்ப நான் இருக்கிறேங்கிற இருப்பு எப்பயுமே இருக்கு, அதுக்கு காலமே கிடையாது, அதுக்கு எந்த விதமான நாம ரூபமும் கிடையாது, அது இருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது. அந்த உணர்வு சரீரம் வழியா புலன்கள் வழியா வெளிப்படும் பொழுது உலகம் தெரியுது இல்லையா. உலகத்தை எது அனுபவிக்குதுன்னா இதே சத்து தான் சித்தா இருந்து, அதாவது சித்துங்கிறது அறிவு இல்லையா, அறியும் தன்மையில் ஆவல் ஏற்பட்டு தான் சிருஷ்டிச்சுக்கிட்ட, தான் கல்பிதம் பண்ணிக்கிட்ட இந்த ஜெகத்தை அனுபவிச்சு பாக்குது. அது எப்படின்னா கனவுல அப்படித்தானே நடக்குது. இந்த அறிவு நினைச்சுக்கிட்டு அனுபவிக்குதுங்க. கரெக்ட். கனவுலையும் இது மாதிரி ஒரு ஜெகத்தை கற்பனை பண்ணி, உலகத்தை கற்பனை பண்ணி, அதுலயும் அதுலயும் ஒரு உடல் சம்பந்தப்படுத்தி தன்னை வந்து ஒரு உடல் சம்பந்தப்படுத்திக்கிட்டு அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிராரப்தம், இந்த கனவுல வந்து இன்னைக்கு இதுதான் நடக்கணும்னு என்ன சங்கல்பிச்சுக்கிட்டோ அந்த பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி தானே அந்த கனவுக்குள்ள இருக்கிற அந்த వ్యక్తి அப்படித்தானே செயல்பட முடியும் அந்த நபர். ஆமாங்க. அவரு அதுக்கு கட்டுப்பட்டவர் தானே. ஆமாங்க. ஆனா இதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த நபருக்கும் அந்த கனவுல இருக்கக்கூடிய
இன்னாரா இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்கும் தானே? ஆமா ஆமா ஆமா. அந்த உணர்வு வந்து ஜீவபாவத்துல இருந்து மனசுல இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கனவுல இருக்கக்கூடிய சிவகுமாருக்கு நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு வருது இல்லையா? ஆமாங்க. அது எதன் அடிப்படையில் அது வருது? அது பேஸ், அது எப்பவுமே இருக்கிற இருப்புணர்வுங்க. கரெக்ட். அப்ப எப்பயுமே நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் கனவுல அந்த சரீர பாவனையோட அபிமானித்து அங்கேயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு வருது. என்னவா இருக்கிறேன்னு போது நான் சரீரமா இருக்கேன் அப்படின்னு அது பதில் சொல்லிடுது. அந்த பாவத்துக்கு போயிடுது. நான் சரீரம் அப்படின்னு நினைக்குது. அப்ப பகவான் ரமணரை போன்றவர்கள் எல்லா ஞானிகளும் என்ன சொல்றாங்கன்னா, நீ சரீரமா, முதல்ல நான் உடலா, நான் மனமா? ஏன்னா உடல் இல்லாம மனம் பிறக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல பிரம்மம் நிர்சலனம், நிர்குணம், ஒண்ணுமே கிடையாது. அது அகண்டம், அது பாட்டுக்கு இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன அசைவு, ஸ்பந்தம் ஏற்படும் பொழுது, வைப்ரேஷன் ஏற்படும் பொழுது, ஒரு துடிப்பு நிகழும் பொழுது அது சித்தா மாறுது. அப்ப பிரம்மன் தான் அறியும் தன்மையில் இருக்கும்போது சித்தா மாறுது. அப்ப சித்தா மாறின பிறகு நான் இருக்கிறேங்கிற உணர்வு அங்கேயே முதல்ல வந்துருது. அந்த சித்தா இருக்கும்போது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அது இருக்குது, அந்த பிரசன்ஸ் அதுக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் தான் நான் இருக்கிறேங்கிற அந்த அகங்காரத்தை வச்சுதான் ஈஸ்வர ரூபமா நான் இன்னாரா. ஏன்னா நமக்கு வர அகங்காரம் வந்து நான் இன்னாருன்னு சொல்லிக்கிறோம். பிரம்மத்துக்கு வர அகங்காரத்துக்கு பேர் வந்து ஈஸ்வரன் வச்சு அந்த ஈஸ்வரனுடைய கல்பிதம் தான் இந்த ஜெகத். அப்படிதான் வேதங்கள் சொல்லுது. அப்படிதான் இந்த சிருஷ்டியை வந்து கிரமமா படைச்சிருக்குன்னா கல்பிதம், கற்பனை தான் பண்ணிருக்கு. தனக்குள்ள கற்பனை பண்ணி பார்க்கிற உலகத்துல, அந்த உலகத்துல நாமெல்லாம் ஒரு கதாபாத்திரமா இருக்கிறோம். நம்ம ஒரு கனவு காண்றோம். அந்த கனவு இப்ப உதாரணமா வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இது கனவு, கனவுக்குள் ஒரு கனவு. இது இப்படிதான் நடக்குது இது எல்லாமே. அப்ப அந்த ஆரம்பத்துல நான் இருக்கிறேங்கிற தன்னுணர்வு இப்பயும் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி தோன்றி மறைகிற ஜெகத்து தான் இந்த மாயா ஜெகத். இது உலகமே தோன்றி மறைகிறது. அதுல ஒரு వ్యక్తిயா, ஒரு நபரா, ஒரு சரீரம் நாமரூபத்தோட அடையாளப்படுத்திக்கிறதுனால சிவகுமார், ஆண், பெண் அப்படிங்கிற பேதம்லாம் இங்க நம்ம இன்னமும் அந்த அறிவை என்ன பண்றோம்னா, அந்த முழுமையான அறிவை கண்டம் பண்ணி துண்டா 84 லட்ச வகை உயிரினங்களா அது தன்னை விஸ்தாரம் பண்ணி வச்சிருக்கு அந்த பிரம்மம். அதாவது பிரம்ம நிலையில இல்ல, பிரம்மம் சித்து நிலையில இருந்து. அப்படி இருக்கும்போது இப்ப நான் உடலா மனமான விசாரம் பண்ணி தள்ளுபடி பண்ணுனா மிஞ்சினது அங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நான் இருக்கிறேன்ங்கிற அந்த இருப்புணர்வு தான். அது மட்டும்தான் உண்மை இல்லையா? அது எப்பயுமே போகாது. ஏன்னா நீங்க மனசுல நின்னுகிட்டு நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிறேன், தெரியுது அப்படிலாம் சொல்ல முடியாதாங்க. ஏன்னா அது அது வாக்கு, மனம் இதெல்லாம் கடந்தது. அது நான் இருக்கிறேங்கிற உணர்வு பூர்வமா இருக்கும். நீங்க அப்படி எந்த வேலை செஞ்சாலும், மார்க்கெட் போனாலும் இல்ல வேற ஏதாவது உலக விஷயங்களை நீங்க லயிச்சிருந்தாலும் நான் இருக்கிறேங்கிற உணர்வு உங்களை விட்டு போயிடுதா? இல்லை, போயிடுதா? இருக்கா? இருக்கு. உணர்வா இருக்கு. எண்ணமா வேணா இல்லாம இருக்கலாம், நீங்க அதை நினைக்காம இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நினைவுங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அந்த ஒரு விஷயத்தை தான் அப்ப நம்மளால அந்த பாவிச்சு செய்ய முடியும். கவனத்தை ஒரு விஷயத்துல ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் கொடுக்க முடியுது. இன்னொன்னு கவனிக்கும் போது பழசு போயிடுது. போனாதான் இன்னொன்னு நம்மளால கவனிக்க முடியுது இல்லையா? அப்படி நம்ம கவனிக்கிற விஷயங்கள்ல வேணாலும் வித்தியாசமா கவனிக்கலாம். உடலை கவனிக்கலாம், உலகத்தை கவனிக்கலாம், மனசை கவனிக்கலாம், எண்ணத்தை கவனிக்கலாம். இது எல்லாமே நம்ம கவனம் எப்படி வேணாலும் கண்டமாகி துண்டா போகட்டும். ஆனா நான் இருக்கிறேங்கிற உணர்வா இருக்கா, இல்ல உணர்வா அப்ப இல்லையா? உடம்பு இல்லைனாலும் அந்த உணர்வு இருக்கும் இல்லைங்களாங்க? அப்படி கிடையாது. உடம்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த உணர்வு இருக்கணும் இல்லையா? நான் இருக்கிறேங்கிற உணர்வு தானே சுவாசமா எப்பயுமே இருக்கு. தூக்கத்திலையும் உடல் இருக்குதுங்கிறதே நம்ம அறிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த உடலுக்கு இருப்பு கொடுத்ததே அந்த உணர்வு தானே. சரி, ஏன்னா உடல் இப்பயே சவன்தான் இல்லையா? உடலுக்கு ஒண்ணுமே இல்லை. உடலுக்கு வந்து சுய பிரகாசம் கிடையாது இல்லையா? சொல்லுங்க. அந்த உடலை அறியுது, அந்த உடல் இருக்குன்னு அறியுதுனாவே அது உள்ள அந்த இருப்புணர்வு இருக்குது அப்படிங்கறதான அர்த்தம் இல்லைங்களா? சரி, அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள ஒரு வஸ்து இருக்கு, சத் வஸ்து இருக்கு இல்லையா? ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த உடம்ப அறியுது இல்லையா? ஆமாங்க. அதனுடைய
சுய இருப்பு தான் இந்த உடல் இருப்பதற்கான சாட்சி இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. இப்ப அந்த தன்னுணர்வோ அந்த பிரக்னையோ இல்லைன்னா இந்த உடல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எது சாட்சியா இருக்கும்? எதுவுமே இருக்காதுங்க. எதுவுமே இருக்காது. உடலுக்கு சுயமா நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பிரகாசப்படுத்திக்க முடியுமா? முடியாது முடியாதுங்க. முடியாது. உடம்புக்கே தன்னை சுயமா பிரகாசப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுது. அப்ப சுய பிரகாசமா எந்த விதமான முயற்சி எதுவும் இல்லாம தானே ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது எதுன்னா அந்த சத்து மட்டும்தான் இல்லையா? அந்த இருப்பு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருப்பு தான் இல்லையா? ஆமா. அப்ப அது எப்பயுமே பூரணமா இருக்கு. ஆனா மனத்தளத்துல இருந்து ஜீவனா இருந்துகிட்டு என்னால அது உணர முடியல, கண்டினியூவா என்னால உணர முடியல, நான் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கேன் கொஞ்ச நேரம் இப்படி இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது. அப்பெல்லாம் இந்த சரீர அடையாளத்தோட சரீர பாவத்தோட ஜெகத்துல நான் இன்னாரா தன்னை பாவிக்கிற அந்த நிலையில இருந்துகிட்டு தான் அது மறுதளிக்க முடியும். நான் இப்படி இல்லை, நான் பூர்ண விழிப்போட எப்பயுமே இல்லை, ஆனா ஞானம் அடைந்தவர்கள் எப்பயுமே சதா அப்படித்தானே இருக்கிறாங்க, அப்ப நான் அப்படி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் பாடம் படிச்சிருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு இந்த இடத்த இந்த இடத்த அங்கீகரிக்கிறதுக்கு அவங்களுடைய மனம் ஒத்துக்காது. நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னா 99.9% விசார மார்க்கத்துல வந்துட்டு இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. இந்த இடத்துக்கே 12 வருஷம் கூட ஆயிருக்கு நிறைய பேருக்கு. ஒரு சில பேருக்கு ஜென்மங்களே போயிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்பயே இந்த நிமிஷமே இருக்கிற ஒண்ண நான் தெரிஞ்சுக்கிறேன், இல்ல இன்னும் காலத்தின் அடிப்படையில தெரிஞ்சுக்கிறேன்னா காலம் மனதினுடைய சம்பந்தப்பட்டது. இது காலத்தை கடந்தது. இப்பயே இதை புரிந்த மாத்திரத்திலே ஆமா அப்படித்தானே இப்ப நான் இருக்கிறேங்கிற ஒன்ன தவிர வேலை எல்லாமே பொய் தானே, எல்லாம் மாறிக்கிட்டு தானே இருக்கு. உடல் நம்ம பிறந்ததுல இருந்து இன்னிய வரைக்கும் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு. அதை நானுன்னு வச்சுக்க முடியாது. மனம் அன்னைக்கு இருந்த அனுபவத்தோட இன்னைக்கு இருக்கிற அனுபவங்களும் எவ்வளவோ மாற்றம் இருக்கு. இன்னும் எதிர்காலத்திலே மாறும். அது இல்லாமையும் போயிடும் ஒரு கட்டத்துல. ஆனா நான் இருக்கிறேங்கிற இந்த பிரக்னை எங்கேயும் போறதும் இல்லை வர்றதும் இல்லை, அதுக்கு எந்த உலகமும் இல்லை, போக்குவரவற்ற இடம் அது. அப்படி இருக்கிற ஒண்ணு சதா அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது அது என்ன சொல்றதுன்னா அது ஒரு அஜ்ஞானமா தான் நம்ம சொல்ல முடியுது இந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல ஒரு பூரணமான அறிவு இன்னும் நிலைப்படலை. ஏதோ என்ன சொல்றது, அந்த பூரண அறிவு இல்லாதனால அது அஜ்ஞானமா இருக்கு. பூரண அறிவு அது அறிவோட ஆமா இது அப்படித்தானேங்கிறது அங்க உள்ள புடிச்சுக்கிச்சுன்னா அது ஞானமா இருக்கு. இப்ப நான் இருக்கிறேங்கிறத தவிர வேற ஏதாவது உண்மை இருக்கா? இல்லைங்க. ஆனா மத்ததெல்லாம் இருக்குதுன்னு கவனிக்கிறோம்னா அப்ப என்ன நடக்குதுங்க? இதுதான் ரமணர் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நான் எனக்கு தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்றவன் யாருன்னு பாருங்க, யார் அது தெரியலன்னு சொல்றா பாரு அப்படின்னு பாரு. இதுக்கு பேருதான் நம்மளுடைய இதுல ஸ்ரத்த அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ரத்தங்கிறது அதை பக்தின்னு கூட அப்படி கூட வச்சுக்கலாம். அது தனியா அது ஞானம் பக்தி எல்லாமே அது பரியாய பதம்னு சொல்லுவாங்க, ஒரே சொல்ல குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதுக்குதான் சுவாமி எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம கையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கையில ஒரு ஜிபிஎஸ் நம்புறோம். நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் போறதுக்கு நம்ம பாக்குறோம், அது காமிக்கிற ரூட்ல நம்ம போறோம். ஆனா ஒரு குரு ஒரு சாஸ்திரம் நீ அதுவாதான் இருக்க அப்படின்னு சொல்றப்ப நமக்கு அந்த ஸ்ரத்த அங்க லேக்கா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வருது. அதனால சாமி சொல்ற மாதிரி அத நான் அப்படிதான் இருக்கேங்கிறத திருப்பி திருப்பி இந்த ரமணர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ஒரு 4-5 பூனைக்குட்டிய ஒரு இடத்துல போட்டு மூடி வச்சிருந்தாராம். ஒரு இடத்துல இப்படி திறந்துட்டு எல்லாம் வெளியில போயிடுச்சான். ஒன்னொன்னா திருப்பி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட முருகனாரா வேற யாரோ அவர்கிட்ட ஒன்னொன்னா எடுத்து திருப்பி உள்ள போடு அப்படின்னாராம். அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் இந்த மனம் வெளியில அது நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றப்பெல்லாம் திருப்பி திருப்பி அந்த பாவத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு அந்த இதுக்கு பேர் தான் சாதனைன்னு பேரு அப்படின்னு. திருப்பி திருப்பி நம்ம மனத்தை நிராகரணம் பண்ணி நம்மளோட ஸ்வரூபத்திலேயே இருக்கிறது தான் நம்ம இங்க இருக்க. ஸ்வரூபத்துக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு சின்ன விஷயம், இதுல நான் இன்னாரா இருக்கிறேங்கிறத உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் சரி இல்லையா? அப்படித்தானே? கண்டிப்பா.
நான் அது அவ்வளவு, நான் கூட இல்லை, உள்ளது உள்ளவாறு இருக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு தானே அங்கேயே. ஆமா. ஏன்னா பிராரப்தம் உள்ளவரை சரீரத்துக்கு இந்த பூ உலகத்துல வேலை இருக்கிற வரைக்கும் மனம் இருந்தே தான் தீரும். மனம் வந்து போகும். ஏன்னா ஒரு விஷயத்தையும் நிராகரிக்கும், ஒரு விஷயத்தையும் நிர்வகிக்கும் பொழுது இது 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 அதுன்னு அதனுடைய நாம ரூபத்தை மனம் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். புத்தி அதை செய்யலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துட்டு தான் இருக்கும். அறிவு எப்பயுமே எல்லாத்துக்கும் சாட்சியா பிரக்னியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் இந்த உடம்பை நிர்வகிக்க முடியும். உடலை கடந்து இந்த அறிவை நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இந்த உடலை வச்சு, ஏன்னா இந்த உடலுக்கு தான் இந்த உலகத்துல கர்மங்கள் செய்யக்கூடிய, கர்மங்கள் செய்வதற்காக அது அந்த உடல் பாவத்தை எடுத்துட்டு வந்திருக்கு அந்த பிரம்மம். அப்ப இந்த உலகத்துல ஏதோ இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து, அதுக்கு இந்த உடல்ங்கிற இந்த மெஷினை கொடுத்து, கருவியை கொடுத்து, அதுல உடல் பாவத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த கற்பனையான இந்த உலகத்துல இது இந்த கனவுல காண்ற மாதிரி இது அதுன்னு ஏதோ ஒரு வேலைகள்ல ஈடுபடுது. அப்ப சரீரத்தை கடந்து, இந்த சரீரங்கள்ல செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் கடந்து பிரம்மம் இல்ல நான் ஞானம் அடைகிறேங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்குமா? அங்க தேவையில்லை. ஏன்னா அங்க இருப்பது சத் மட்டும்தான் இருக்கும். அது தன்னுடைய சுயஸ்வரூபத்துல அப்படியே ஒளிந்துகிட்டு அப்படியே இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது, பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, நம்ம இப்ப எனக்கு மனசுக்கு எப்பெல்லாம் தெரியுதோ அப்பெல்லாம் உள்முகமா திருப்பு, உள்முக நாட்டத்தை உருவாக்குனா அந்த விசாரத்துல இன்னும் பிடிமானம் இல்லாதனால தான் இது வெளியில போகும்போதெல்லாம் பிடிச்சி உள்ள இழுக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வெளியில உள்ளன்னு ரெண்டு இருக்கு. ஞானிக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா அந்த பிரக்ஞை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரக்ஞையில இருக்கிறவங்க காலத்தை கடந்தவர்கள். மனசை பிடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் காலம், உடலை பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் இடம், உள்ள வெளியில நான் இந்த உலகம் அப்படின்லாம் இவங்க வச்சு பார்ப்பாங்க. சதா பிரக்ஞையில இருப்பாங்க. உலகத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. உலகம் தோன்றி தோன்றி மறையிறதுனால அதை பத்தி பெரிய விஷயமாலாம் இவங்க வர்ணிக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, ஞானிக்கு கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் அதிசயம் இல்லை, இங்க உனக்கு ஒண்ணுமில்லாதது ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட உனக்கு அது அதிசயமா தெரியுது. அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அறிவு உலக பாவத்திலேயே இருக்கிறதுனால இதுக்கு இங்க எது நடந்தாலுமே இது பெருசா தெரியுது. ஆனா இவங்களுக்கு சதா இருக்கிற அந்த இருப்புலயே இருக்கிறது அது மட்டுமே சுவாசதம்னு புரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதை அனுபவத்திலையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அது இப்பயும் அப்படித்தானே இருக்கு. இப்ப நம்ம தூங்கும் போது கூட எதுவும் இந்த உலகம் தெரியல, நான் இன்னாருங்கிற அகங்காரம் இல்லை, சரீரம் தெரியல. ஆனா அப்பயும் நான் இருக்கிறேன்னு அது பாட்டுக்கு இருக்கு. அது யாருக்கிட்டையும் போய் ப்ரூவ் பண்ண வேண்டியதுல, தனக்குத்தானே ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற அங்க ஒரு எண்ணம் இல்லை. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாம் புரிஞ்சாலும் கூட இங்க ஒரு முமுட்சு பண்ற தப்பு என்னன்னா, நான் அப்படிதான் இருக்கிறேங்கிறத நான் நம்பணுங்கிறான். யார் நம்புறதுக்கு அங்க யார் இருக்க போறா? யார் அதை பார்க்க போறா? யார் உறுதி செய்ய போறா? வசிஷ்டர் அழகா சொல்றார், இந்த இடத்தை உறுதி செய்வதற்கு எந்த ரிஷி இருக்காங்கன்னு கேட்கிறார். யாரா அவனுக்கு இந்த இடத்துல ஆமா நீ அப்படிதான் இருக்கேன்னு சொல்றதுக்கு உனக்கு யாரு இருக்கா? அங்க எதுவுமே இருக்காது. நான் இருக்கிறேங்கிற இருப்பை தவிர. நான் இருக்கிறேங்கிறத கூட நினைச்சு பார்க்கலாம் முடியாது. இருக்கதான் முடியும், அப்படியே இருக்கும். அது உள்ளது உள்ளவாறு இருக்கும், அவ்வளவுதானே. கண்டிப்பா. அப்ப இதுல என்னன்னா, பிராரப்தம் உள்ளவரை, இந்த உடல் உள்ளவரை இது இந்த உலகத்துல ஏதோ ஒரு வேலை செய்யறதாகவும் பண்றதாவும் பாவனை இருக்கும். ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஆன்மாவே கிடையாது, நான் பிரம்மம் கிடையாதுலாம் இந்த மனம் பிதற்ற வேணாம், பிதற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்டு நம்ம ரொம்ப கலக்காமலாம் அடைய வேணாம். அது அப்படிதான், அதோடைய ரோல் அப்படிதான் இருக்கும். அதனால இப்ப அம்மா சொன்னாங்க, வெளியில போகும்போதெல்லாம் உள்முகமா திருப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப சரியான விஷயம்தான், பண்ணலாம். அப்படி உள்முகமா திருப்பும் போதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, நான் இருக்கிறேங்கிறது ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். அப்ப இதை நினைக்கிறத விட்டுருவோம், உலகத்தை நினைக்கிறத விட்டுட்டு நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்குள்ள போயிடுவோம். இது அப்படி பகவான் அப்படி திருப்பி பழக 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 திருப்பி மனம் எழும்போது தானாவே ஒடுங்கும். ஏன்னா அதுக்கு எந்த வேலையும் இல்லாததுனால, அதை குறித்து நாம் அதை விருத்தி மன விருத்தி அதுக்கு பின்னால் ஓடி போய் அதை விருத்தி செய்யாததுனால, இது என்ன சொல்றது, இந்த மாடை அந்த அந்த மாட்டுடைய முதலாளி பழக்கப்படுத்தி வைக்கிறதுனால அது எங்க போனாலும் தான் வீடை தேடி தானே வீட்டை அடையுங்கிற மாதிரி, இது எங்க அந்த மனசு சுத்தினாலும் இறுதியில தன்னுடைய மையத்துக்கு நின்றுடும்
அப்படிங்கிற மாதிரி அது பழக்கத்துல ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. இது பழக்கமா பண்ணும் போது அது ஒரு சாதனை மாதிரி தெரியும் நிறைய பேருக்கு. ஆனா பகுத்தறிவை கொண்டு, அறிவை கொண்டு விசாரணை பண்ணி இப்பயே இந்த இடத்த இப்பயே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது இப்பயே இங்கேயே இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இது மனம்ங்கிற தளத்துல நின்றுகிட்டு, இல்ல நான் இன்னாருன்னு நினைக்கிற இடத்துல நின்றுகிட்டு பார்த்தா இது ஒரு எட்டாக்கனி தான். இது வாய்ப்பு இல்லை, இது நான்லாம் போய் இதை அடைய முடியுமா, எனக்கு எல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துருது. சந்தேகம்தான் முதல் எதிரி இதுக்கு. ஏன்னா இது இந்த நிலைகள்ல எல்லாம் உயர்வு தாழ்வெல்லாம் மனசுலதான் இருக்கே தவிர ஆன்மால அப்படி எதுவுமே கிடையாது. ஆன்மா ஆன்மாவா எப்பயுமே இருக்கு. அதை தெரிஞ்சு நான் உறுதிப்படுத்திக்கணும், ஆமா நான் ஆன்மாவா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க யார் இருக்க போறா? நான் தூங்குறேன்னு சொல்றதுக்கு அங்க எவன் இருக்கிறான்? சொன்னா தூங்கலன்னு அர்த்தம் இல்லையா? நான் தூங்குறேங்கிறது எனக்கு தெரியணும், நான் பிரகடனம் பண்ணிக்கணும் சுயமா, ஆனா நான் தூங்கிட்டும் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமே கிடையாது. அப்ப தூங்கும் போது அதை அனுபவிக்கதான் முடியும். தூக்கத்தை பத்தி பேசும்பொழுது தூக்கத்துல நம்ம இருக்க மாட்டோம், அந்த சுகம் இருக்காது. அதை பத்தி வெறுமனே பிதற்றிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான் நடக்கும். அதே மாதிரி ஆன்மா ஞானத்தை உணரணும், ஆன்மாவை உணரணும்னா அதுவா தான் நம்ம இருக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு பிரகடனப்படுத்துறதுக்கு இங்க எந்த உலகமும் கிடையாது, எந்த వ్యక్తిயும் கிடையாது, யாரும் கிடையாது. அது இப்பயே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்குதுன்னு புரிஞ்சு அந்த நிலையிலேயே அந்த நிலையிலே இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா விசாரம் வந்து முடிவு பெறுது. அப்புறம் இந்த உலகம் இருந்தாலும் இல்லைனாலும் தோன்றினாலும் மறைந்தாலும் சுவாசதமா இருக்கிற சத்து எப்பயுமே இருக்கு. இந்த உலகம் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது மறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நானே சாட்சி. அப்ப இது தோன்றி மறைகிற இது மேல வந்து ஒரு பெரிய அபிமானம் அங்க ஏற்படாம போயிடும். அதுல எவ்வளவு பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் இருந்தாலும் அந்த பொருள்கள் எல்லாம் தோன்றப்பட்டதெல்லாம் அழிந்துதான் தீருங்கிற இந்த அறிவுக்கு அது புரிய வரும்போது அது விவேகமா ஏற்பட்டு, அந்த விவேகம் நாளடைவில் வைராகியமாகி உலகம் ஒன்றும் இல்லை, இது தோன்றி மறைகிறது, இதுக்கு ஆதாரமான நான், அதாவது நான் இருக்கிறேங்கிற இந்த உணர்வு எப்பயும் இருக்கு. அதை யாரும் உருவாக்கவும் வேணாம், அதை யாரும் அழிக்கவும் முடியாது. சிவகுமார் ஐயா, அதாவது நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கு இல்லையா? ஆமாங்க, அது மட்டும்தான் சத்தியம். சரிங்க. மற்றதோட கம்பேர் பண்ணி அது இல்லை, இப்ப அப்படி இல்லை, போயிடுச்சு, நான் இருக்கிறேங்கிற உணர்வு எனக்கு இல்லை அப்படின்லாம் நினைக்க வேணாம். அது வெறும் மனம் இல்லையா? அதெல்லாம் இப்ப நம்ம தேனி சுவாமிகள் அழகா சொல்லுவாரு, நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டைங்கிறாரு. நினைத்தால் மனுஷன், நினைக்கலன்னா கடவுள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வரிகள். நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ, எப்பெல்லாம் இந்த அறிவு நினைவின் பக்கம் போகுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு ஜீவனா தெரியும். எப்பெல்லாம் நினைவின்றி அது இருக்கோ அப்பெல்லாம் அது வந்து சத்மத்து. இந்த சித்து மனசு பின்னால போகாம இந்த சித்தும் தன்னுடைய முதல் நிலையான சத்து பக்கம் திரும்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது திருப்பணுமான்லாம் இல்லை, அது விசாரத்துல அப்படியேதான் இருக்கு. விசாரத்துல இது புரிய வரும்பொழுது இது என்ன ஆகுது, ஆமா நான் இருக்கிறேங்கிறத தவிர மீது எல்லாமே வெறும் கல்பிதம் தான். அப்ப அதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா கவலைப்படுறவனும் அங்க ஒருத்தன் இல்லை. கோயம்புத்தூர்ல இருந்து டயானா இருக்காங்க. சிஸ்டர் நீங்க பேசலாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். சார் வாஷிங்டன்ல வந்து பௌருஷம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது பௌருஷம், ஆமாங்க சார். அதை பத்தி ஒரு 2 பேராகிராஃப் வருதுங்க சார். ஆனா அதுல ஒரு ஆழ்ந்த புரிதல் வருவதற்கு அதை பத்தி சொல்லுங்க சார். அது நான் வேணா படிக்கட்டுங்களாங்க? படிங்க. ஓகே. பௌருஷம். பிரபஞ்ச வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக அனுசரிக்க வேண்டியது பௌருஷம் அல்லது தன் ஆண்மையை அடிப்படையாக கொண்ட தீவிர முயற்சி. தகுந்த முயற்சியால் உலகத்தில் அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை. பிரம்ம பதவியும் கூட தீவிரமும் ஒழுக்கமும் சேர்ந்த முயற்சியால் அடையத்தக்கதே. தொடரட்டுமாங்க சார்? இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிரகடனத்துல சொல்லப்படுறது இது இல்லையா? அந்த இடத்துல வந்து ஒரு ஜீவனுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல என்ன காட்ட வேண்டியது இருக்குன்னா, உன் முயற்சியால் அடையப்படாதது ஒண்ணுமே இல்லடா, நீ முயற்சி பண்ணினா பிரம்ம பதவியை கூட நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு அதை ஊக்கப்படுத்த வேண்டிய இடம் அது. ஏன்னா எடுத்த உடனே எல்லாமே பிரம்மன் தான் நிகழ்த்துது, பிரம்மத்துடைய சங்கல்பத்துலதான் இது நடக்குதுன்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான் இல்லையா?
ஆமா. அப்ப முயற்சியால் எல்லாம். இப்ப கனவுல ஒருத்தன் முயற்சி செய்யறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கனவுல ஒரு முயற்சி செய்றீங்க. இப்ப இந்த சத்சங்கமே கனவுல நடக்குதுன்னு வச்சுங்க. இது எதன் அடிப்படையில நடக்கும்? இது அந்த பிரம்ம சங்கல்பத்துல தானே இது நடக்குது, இப்படி நடக்கணும். ஆமா. ஆமா. அப்ப பிரம்ம சங்கல்பத்துல இப்படி இருக்குதுன்னு இருக்கிறதுனால அது அப்படித்தான் அந்த இடத்துல காட்சிகளாகவும் உலகமாகவும் விரியும். ஆனா அந்த கனவுக்குள்ள இருக்கிற వ్యక్తి என்ன நினைச்சுக்கிறான், அவன் அந்த நபர் என்ன நினைச்சுக்கிறான்னா, நாம தான் இதை தீர்மானிச்சு செய்யறோம் அப்படிங்கிற அந்த பாவத்துல இருக்கிறதுனால அவனுக்கு இப்ப நம்ம சொல்றோம், நீ தீவிர முயற்சி பண்ணு, நீ ஆன்மாவையே நீ வந்து பிரம்மத்தையே அடைஞ்சிடலாம், பூ உலகத்திலையும் அடையப்படாதது ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? அப்ப அதுதான் கொஞ்சம் உலகம் எங்க இருக்கு? இல்ல அதான் கேக்குறேன், உலகம் இங்க எங்க இருக்கு? மனசுலதான் இருக்குங்க. வெரி குட். மனசுலதான் உலகம் இருக்கு. அப்ப மனதை கடந்து விசாரம் மூலியமா மனம்ங்கிறது வெறுமன தோன்றி மறையக்கூடிய வெறும் அனுபவ பிம்பங்கள் தான் புரியும் போது, உள்ள பிரக்ஞை உள்ளவாறு இருக்கும் பொழுது அந்த பிரக்ஞைக்கு நம்ம காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியுமாங்க? முடியாது. அப்ப அங்க முடியாது. ஓகே. அப்ப இங்க இந்த முயற்சி செய்தால் தன் ஆண்மையை வந்து தீவிரமா வச்சு முயற்சி செய்தால் அடையக்கூடாதுன்னா, அப்ப வந்து நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தை வந்து ஒரு நபர் வந்து அங்க வந்து தன் மனசுல வந்து ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிட்டு அவர் பண்ணும்போது இதை அடைய முடியும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா கடைசியில அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு? எல்லாமே நம்மளால நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு? இல்ல, எதுவுமே நம்மனால நடக்கிறது இல்ல, அது வந்து அது சங்கல்பப்பட்டா அது நடக்கும் அப்படிங்கறதுதான். இப்ப இந்த இடத்துல வந்து தீவிரமான அந்த வார்த்தை சொல்லி முயற்சி செய்வதால் நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஆரம்ப சாதகர்களுக்கு பொருந்தும் கண்டிப்பா. அப்படிதான் சொல்லணும். ராமருக்கே சொல்லுவார், ராமா முன்ன நீங்க வந்து மனம் இருப்பதாக சொன்னீங்க, நிர்வாண பிரகடனத்துல வந்து இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிங்கும் போது அப்ப உனக்கு அப்படிதான் நான் சொல்லியாக வேண்டியது இருக்கு. இப்ப வந்து இப்ப பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறதுனால இப்ப மனம்ங்கிறதே ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து இங்க என்ன விஷயம்னா, ஆரம்ப சாதகர்களுக்கு அப்படி சொல்லணும், நீ முயற்சி பண்ணா அடையலாம், பிரம்ம பதவியும் உனக்கு கிடைக்கும். விஸ்வாமித்திரரே முயற்சியால் தான் அடைந்தாரு. எந்த தெய்வமும் ஞானத்தை கொடுக்கவும் முடியாது, அவரவர்களுடைய சொந்த அனுபவத்துல தான் அது உணர முடியும். மும்மூர்த்திகளே உனக்கு காட்சி அளித்து நான் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியுமானா முடியவே முடியாது, அவர்களாலே முடியாது அப்படிங்கிறாங்க. சோ ஞானம் உணர்தல் அப்படிங்கிறதுனால இது வேற யாரும் கொடுக்க முடியாது. இது ஏதோ உலகத்துல முயற்சி பண்ணி அடையிற மாதிரி முயற்சி பண்ணா கிடைக்குமானா, இங்க முயற்சியே நம்ம பண்ணக்கூடிய சத்சங்கத்துல செய்யக்கூடிய இந்த விசாரம் தான் முயற்சி. மற்ற உடல்ல நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள்லாம் வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு மில்லியனர் ஆயிடலாம், இல்ல வந்து நான் அப்படி இப்படி நான் எதை வேணாலும் எய்ம் வச்சு அடையலாம்னு சொல்லி நடக்கிறதுலாம் இவங்களுடைய கல்பிதம். அதாவது இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் டைம் ஷெட்யூல் எல்லாம் பண்ணி கரெக்டா அந்த விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணி நம்ம அடைஞ்சிடறோம்னு. இங்க ஒரு சின்ன தும்பல் தும்முனா கூட அது முன்னாடியே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, ஒரு மாற்றமும் இங்க பண்ண முடியும். அதனாலதான் ஞானி ரொம்ப விசிராந்தியா ஜாலியா இருக்கான். அவனுக்கு வந்து இங்க இந்த உலகமே இல்லை இல்லையா, அவனுக்கு எல்லாம் கனவுக்கான அருகதையை அதுக்கு கொடுக்கறதுனால அவன் ரொம்ப என்ன சொல்றது, ஜஸ்ட் அவனுக்கு யாராவது கேள்வி கேட்டா அவங்க முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்றான், அவங்களுக்கு வந்து அந்த பதில் சொல்ற மாதிரி இது மாதிரியும் ஒரு பாவம் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டானா அப்புறம் என்ன இருக்கும்னா, அவனுக்குள்ள அங்க ஒரு படமும் உள்ள ஓடாது, அவனுடைய திரையில மனத்திரையில அங்க ஒன்னும் ஓடாது, அங்க வெறுமனே சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கும்போது அது எப்படி போய் நம்ம மனம்னு சொல்ல முடியும்? அது சுத்த அறிவுன்னு சொல்றோம். அப்ப அறிவு நிலையில இருக்கும்போது ஆன்மாவா தானே இருக்க போகுது அது. இல்ல நீங்க ரொம்ப ஆர்வமா படிக்க வந்தீங்க, நான் தடுத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு தவறான ஏன்னா இங்க இருக்கவங்க இப்ப நான் பாக்குறேன் எல்லாருமே ஓரளவுக்கு முதிர்ச்சியான சாதகர்களா இருக்கிறதுனால நான் இந்த பதில கொடுக்க வேண்டியதா இருந்தது. இல்லைன்னா முயற்சி தேவைன்னு பேசுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்ப சாதகர்களுக்கும் நம்ம முயற்சி தேவைன்னு தான் சொல்லணும். அந்த ஞானிகள் வந்து அந்த பூரண நிலையில எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இந்த நான் இருக்கிறேங்கிற ஒரு பிரஜையில தான் அவங்க இருந்தாங்க. அதை தவிர மீதி எதுலையுமே அவங்க வந்து கவனத்தை செலுத்தல. மீதி எல்லாமே உலக காரியமாகவும் உலக நிமித்தமாகவும் உடல் மனம் சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரி தான் தெரியும் பாக்குறவங்களுக்கு. இவங்க வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இருப்புலயே அந்த சத்தியத்துல மட்டுமே இருக்காங்க.
அவ்வளவுதான். அது இருக்கிறாங்கன்னா அப்படியே இருந்துகிட்டே இருக்க முடியுமானா அது அப்படிதான் இருக்கு. நான் அப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு அந்த நான் அங்க இல்ல. அவங்களுக்கு அந்த பாவம் இல்ல. அவங்களுக்கு வந்து அங்க மொழிகள் கிடையாது, சிந்தனை கிடையாது. ஏன்னா அப்படிலாம் செஞ்சாதான் நான் இருக்கிறது தெரியுமா? இல்ல. இது சுய பிரகாசம் அப்படியே விளங்கிட்டே இருக்கு. அந்த விளங்குதலோடையே அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. இப்ப சொல்லும் போது இருந்துகிட்டே இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பிரசன்ட் பண்ணும்போது. ஆனா அவங்க அப்படியே இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை கூட எந்த சிந்தனையும் சிந்திக்கிறதே கிடையாது. இதை செய்யணும், அதை பண்ணணும், பிளான் பண்ணி இதை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சிந்தனையும் அங்க இல்லை. எல்லாம் ஈஸ்வரன் அருளால் அதுவாக நடக்கிறதுன்னு பகவான். அது மாதிரி எல்லாமே அப்படிதான் நடக்குது இப்ப வரைக்கும். நம்ம அறிஞ்சுக்கிட்டாலும் சரி, அறியலனாலும் சரி, எல்லாம் அவனுடைய சங்கல்பத்துலதான் இங்க நடக்குது. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி அவன் தாழ வணங்குறதுனா கூட அவனுடைய அருள் இருக்கணும் உள்ள. அந்த அந்த சத்துடைய இது இல்லாம இங்க ஒன்றும் நடக்க வாய்ப்பு. ஸோ அதனால இங்க ரொம்ப சுலபம். நான் இருக்கிறேங்கிற உணர்வை மட்டும் பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்குங்கன்னா பிடிச்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆளுன்னு நான் சொல்ல வரல. சொல்லும் போது அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை தவிர சத்தியம் வேற ஒண்ணுமே இல்லை. அதை தவிர வேற நீங்க எதுவும் ரொம்ப உயர்வான ஞானம்னு சில சொற்களையோ சில உபநிஷத்துகளையோ இல்லை வேற இதெல்லாம் கடந்து விசாரணை மூலியமா வந்தவங்களுக்கு இந்த நிலை நான் இருக்கிறேங்கிறத பிடிபட்டவங்களுக்கு இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இது மட்டும்தான் ஈஸ்வர சொத்து. இது மட்டும்தான் ஈஸ்வரன். மீதி எல்லாமே கல்பிதம் தான். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் வர கேள்விகளுக்கு பதில தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணி பிரமாணம் இதுதான் சரின்னு கடைசியா இங்கதான் வர முடியும் எல்லாரும். அதனால இப்பயே நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு, நீங்க சரியா மனம் நான் அல்ல உடல் நான் அல்லன்னு விசாரத்துல கடந்து வந்தவர்களாக இருந்தால் சந்தேகம் இல்லாம இந்த பிரக்ஞை மட்டும்தான் உண்மை. இந்த பிரக்ஞையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அனைவருக்கும் நன்றி. ஓம் தத் சத்.